என்னுடைய இளமை காலங்களில் கிள்ளியும் கோழியும் தான் பின்னி படைஞ்சு விளையாடியது. என்னுடைய படிப்புக்கு தடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம். அது பிறகுதான் கராத்தே செலவம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிக்கிறாங்க. போல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் 2010 அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேலு குரூப்பு, இவர் விவேக் குரூப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும். பட் அந்த வடிவேல் சார் குரூப்பையும் விவேக் சார் குரூப்பையும் இந்த கிள்ளிமாப்பள்ளியில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது, அதை உடைச்சாரு. இந்த கிள்ளிமாப்பள்ளியில் எப்படி ராமர் பாலம் கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ, அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கிள்ளிமாப்பள்ளியை தயாரித்திருக்கும் அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து இதன் பிறகு அவர்கள் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்தில் ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம். அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பாளருக்கு நன்றி. ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் நடந்த விஷயத்தை ஒரே நிமிஷத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க, நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 25 வருஷத்துல ஒரு 250 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பேன். பல படங்கள்ல கும்பல்ல கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை, வெளியே போறான் அப்படின்னு சொல்ற காலங்கள் உண்டு. பல படங்கள்ல சாப்பிடும் போது தட்டை பிடிக்கிட்டு நீ அங்கே போய் நில்லு, நீ இங்கே போய் நில்லு, இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு. தட்டை புடுங்கினது, இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டரா வருது, சம்பவமா வருது. தட்டை புடுங்கின காலகட்டங்கள்ல ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். பட் இந்த படத்தை பத்தி எனக்கு ஒரு 3-4 பேர் ஒரே நேரத்தில் பேசினாங்க. இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 4 பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். ஏன்னா மாற்றி பேசுகிற பழக்கம் என்கிட்ட இல்லை. 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். நடிப்பதற்கு காரைக்குடி போனேன். ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் நடித்தேன். எப்போவுமே மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான். ஏன்னா நான் வடிவேலு என்ற ஜாம்பாவனால் பட்டை திட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். இந்த படத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஆஃப் டேலியா முடிஞ்சு வச்சு. அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோஆர்டினேட்டரும் தான் காரணம். அவங்க பிளான் பண்ணாங்க, ஷார்ட்டை பிரிச்சாங்க. இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஷார்ட்லையும் எல்லா டைலாக்கையும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி அமையல. இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும், இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிரிச்சதுனால ஒரு நாள் பிளான் பண்ணது ஒரு ஆஃப் டேலியா முடிஞ்சு வச்சு. 2 மணிக்கு நான் கிளம்புறேன். இல்லைங்க வெயிட் பண்ணுங்க. நான் இல்லை சார், நீங்கள் பணத்தை பேமெண்ட் அன்றைக்கி ஜிபேல அனுப்பிச்சுடுங்க, நான் ஆஃபீஸ் போய் லாட்ஜுக்கு போகிறேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு தாம்பாள தட்டு வந்தது. தாம்பாளம் நிறையா பழங்கள் வந்தது. அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது. ஒரு தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீ எல்லாம் இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை புடுங்கினாங்களோ, அதே முத்துக்காலைக்கு இந்த படத்தில் நடிச்சதுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் வச்சு நான் நடிச்சதுக்காக பணத்தையே வச்சு எனக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்து. ஜெயிச்சுட்டா முத்துக்கால, 25 வருஷம் நீ எதுக்கு தான்டா போறாங்க. எங்க ஆல்கஹால் அனானிமஸ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாது, ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது. எனக்கு அந்த நேரத்தை தட்டை புடுங்கினாங்க, அதை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியே தான் போனேன். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இதை உன்னால மாற்ற முடியும்டா. நாளைக்கு நீ ஷூட்டிங் போனா ஒரு சேர் எடுத்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கே அவனுக்கு தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நீ ஏன்டா முயற்சி பண்ணணும். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்க ஆல்கஹால் அனானிமஸ் ஒரு வரி வரும். அந்த மாதிரி இந்த படத்துல என்னை கொடுத்து அருமையான சீன் கொடுத்தாங்க. பிளஸ் அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மரியாதையும் கொடுத்தாங்க. அதனால இந்த படத்துடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கிள்ளிமாப்பளை வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு திவ்யா தாமஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். என்னை இந்த மூவில சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரொம்ப நன்றி. அண்ட் ஷஹாவுதீன் சேட்டா
ത്രൂ ഔട്ട് ദി മൂവി എന്നെ ഹെൽപ്പ് பண்ணிட்டு அதனால அவருக்கும் நன்றி. പിന്നെ ഡയറക്ടർ സാറുടെ വൈഫ് അവർക്ക് என் அம்மா மாதிரி இருந்துச்சு. ஃபுல் டைமும் சீன்ல என் கூட தான் இருந்துச்சு. அதனால நன்றி. പിന്നെ இல்ல சாரி எனக்கு தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது. அதனால தான் இப்படி எல்லாம் தேங்க்யூ தட்ஸ் ஆல் தேங்க்யூ. வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஹனுமான் பிக்சர்ஸ், ஜெய் ஹனுமான். ஆஞ்சநேயர் சொன்னால ஜெயிச்சிடலாம். ஆஞ்சநேயர் சொல்லி படக்கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி தான். ஆஞ்சநேயர் சொல்லி யாரும் தோத்ததா சரித்திரம் இல்லை, ஆஞ்சநேயர் எதிர்த்து யாரும் ஜெயித்ததா சரித்திரம் இல்லை. அது நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ரொம்ப பெருசாக ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் அன்பு, உங்கள் பாசம், உங்கள் பணிவு அத்தனை பேரும் சொல்லும் போது அதை சொல்லியிருக்காங்க. இது இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு நல்ல பரிசா இதை விட இன்னும் மேலே 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 படங்கள் நிறைய பண்ணணும். நாங்கள் எப்பவும் உங்கள் கூட இருப்போம், துணையாக இருப்போம். சொன்ன மாதிரி இப்போ சிவகுமார் சார் சொன்னாங்க, போன படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேனே, இந்த படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் மேடையில் கேட்டுக்கிறேன். இவரும் நண்பர் தானே சார் உங்களுக்கு? இவர் என்ன எதையா இவருக்கு பண்ணி கொடுங்க சார், அவரை வச்சு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இது ஒன்று பண்ணி கொடுங்க சார். அவர் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு வந்து ஒரு நான் முதல்ல சொன்னேன், கில்டர்லேருந்து 1 கோடி ரூபாய் தரேன், ஒரு 100 தேட்டரை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வர்றவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தேட்டரை கொடுப்போம். ஏன்னா இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. அது நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் கில்டு சார்பாக தயாராக இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணணும், சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா வேறு வழி இல்லை, அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் தயாரிப்பாளர் சங்கம். சும்மா தயாரிப்பாளர் சங்கம் போயிடுறாங்க, பண்ணு சாப்பிட்றவங்க டீ குடிக்கிறதுக்கும் கிடையாது. நம்ம மெம்பரை உயிரை காப்பாற்றுறதுக்கு, அவங்க பொருளை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த சங்கம். அந்த சங்கத்தில் இருக்கிறதுக்கு அதான், இல்லைன்னா அதில் இருக்க வேண்டியதில்லை, தேவையில்லையா? எதுக்கு சங்கம்? ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கலாம். அதாவது சங்கத்தில் எல்லா சங்கமும் இதுக்கு ஒத்துழைக்கணும். நாங்கெல்லாம் நிற்கிறாங்க, துணைத் தலைவர் நிற்க போகிறாரு, நின்ட்டார்ல. என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்கண்ணே? சரிங்க, அது கொடுக்க மாட்டேங்கிற மாதிரில இருக்கு, கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஓகே, வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ நிறைய பேர் வரலையா? அது இதை படிச்சு பார்த்தா யாரும் வரல. சரி, ஓகே, நானா பேசுறேன். ட்ரெய்லர் பார்த்தேங்க, உண்மையில மிக மிக அற்புதமான ட்ரெய்லரு. அந்த எடிட்டருக்கு உண்மையில ஒரு கைத்தட்டு தட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சத்தியமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல், இந்த போலீஸ் பாடல் அற்புதமான பாடல். நான் சொல்லணும்னு நினைச்சேன், அண்ணன் சொல்லிட்டாரு. நீங்க ரொம்ப பெரிய பாடலாசிரியருங்க எனக்கு தெரியும். இன்னும் 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 பெரிய பாடலாசிரியர் ஆயிர போறீங்க. வைரமுத்து சாருக்கு டஃப் கொடுத்து அதை விட மேலே வரணும்னு நான் மனமா சார் வேண்டுறேன். ஏன்னா பாட்டு ஒவ்வொன்றும் அப்படியே எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். கேமராமேன் சார் ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டாரு. முதல்ல நமக்கு அதுதான் தெரிஞ்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எங்கெங்கே என்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு படத்துக்கான அத்தனை தகுதிகளையும் வளர்த்து கொண்ட அந்த மியூசிக் டைரக்டர் உண்மையிலே கைத்தட்டணும். அது மாதிரி காமெடி முத்துக்கால நம்ம சோதர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹீரோ ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காருங்க. அவர் ஸ்டண்ட் நடிகர். அவர் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. டூப் போடாமல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க, நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பாடி அப்பப்போ காமிச்சிட்டு இருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாருக்கும் பாடி கிடையாது. அவர் நாடோடி மன்னனில் ஒரு இடத்துல தான் சட்டை பாதி கழட்டுவார். பார்க்கணும்னு ஆசை மூடிடுவார். அது மாதிரி தான் இருக்கு. அப்பப்போ கழட்டு அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி அவர் எங்கேயோ இருக்காருந்தாலும் அதை பார்ப்பார்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா டான்ஸ் ஆகிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கூட செம்ம டான்ஸ் ஆடிருக்காரு. ஒருத்தரில் 2 பேர்கிட்ட ஆடி இருக்காரு. 10ல் இன்னொருத்தர் வேற கேட்டாராம், ப்ரொடியூசர் தான் 2 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆட வச்சிருக்காராம். ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. டான்ஸ் ஆச்சு, படம் நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. போலீஸ் தானே? உண்மையிலே போலீஸா? சரி சரி, நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் விஜய் சேகர் உண்மையில ஒரு திறமையான ஆக்டர்ஸ். அவங்க எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். நிறைய அவார்டெல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வாங்கணும். அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அந்த அவார்டெலாம் வாங்கணும். அப்புறம் எங்கள் தயாரிப்பாளர் சார் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். பேரர் சார் ரொம்ப வாழ்த்து. கே ராஜன் சார், உண்மையில இது மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க. எல்லாரும் வாழ்த்தும் இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைக்கணும். கில்லி மாப்பிள்ளை மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு பத்திரிகையாளர் அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்கணும். ஏன்னா சின்ன படங்களை தூக்கி விடுறது பத்திரிகையாளர் மட்டும்தான். அவங்க சொல்ல 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 அந்த படத்தை பார்க்கணும் போல ஆசை இருக்கும். இந்த ட்ரெய்லரை எல்லா இடத்துக்கும் போடுங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணும்னு ஆசை வரும்.
எனக்கு ஆசை வந்துச்சு உண்மையில. எப்போ படம் போடுறீங்கன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன். தேட்டரில் தான் சார், தேட்டரில் தான் சார். எப்பவும் படம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது, படம் போடுறீங்கன்னு சொல்லிட்டோம் அப்படியே பழகி போச்சுண்ணே. படம் எப்போ போடுறீங்க பார்க்கலாம்னா அது பழகிடுச்சு. சரி தேட்டரில் போடும்போது சொல்லுவோம். நம்மளாம் நீங்களும் வரீங்க சார் தேட்டருக்கு? பேரரசு நாங்களாம் வரோம் சார், தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொடியூசர் இங்கே பாருங்க சார், எங்கே அங்கே லேடிஸ்கிட்ட பேசுகிறீங்க? ஓகே சரி இல்லை சார், இங்கே நான் பேரரசுலாம் படம் ரிலீஸ் அன்னைக்கு தேட்டருக்கு வர போகிறோம். அப்போ சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. பத்மா மேடம் நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வருவீங்களா? நீங்கள் ஓகே, நீங்கள் எல்லாம் நடிக்கிறவங்களாம் வாங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கி கொடுத்தாவா? அதை வாங்கி கொடுத்துடலாம் சார், நம்ம வாங்கி கொடுத்துலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ப்ரொடியூசர் தானே, அவர் நல்லா இருக்கட்டும், நம்ம வாங்கி கொடுக்கலாம். நான் என் சைடில் ஒரு 1000 டிக்கெட் வாங்கி தரேன் சார். என்ன படம் தானே பார்க்கணும், ஒரு 10 தேட்டரில் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆகட்டும். ஆனால் நல்ல படம் சார், உண்மையிலே வந்து யாரும் அது வந்து சொல்ல வேண்டியது, அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும். இந்த படம் டைட்டில் அனுமன் பிக்சர்ஸ் டைட்டில். அனுமன் எங்கே சார் தோத்தாரு? எங்கே தோக்க மாட்டாரு. நீங்களும் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஜெயிக்கிற மனமார வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த படம் நேரம் ஆயிடுச்சு. படம் எல்லாருக்கும், அவர் அந்த ப்ரொடியூசருக்கும், அந்த டைரக்டருக்கும், அந்த கேமராமேனுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், நடிச்சவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பாசமான கைத்தட்டலாக இருக்கணும். அது எல்லாரும் இறைவன்கிட்ட போய் கேட்டு அவங்க வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கு மனமார வேண்டி இந்த ஃபங்க்ஷன் இது பண்ணுறதுக்குள்ள எல்லா டெக்னீஷியருக்கும் திருப்பி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி, அவர் சொன்னார், நான் 300 காமெடி நடிகரை வச்சு படம் பண்ண போறேன்னாரு. அந்த எண்ணம் வந்துருக்கு போறேன். 300 காமெடி நடிகர், ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் போட்டால் கூட எவ்வளோ அமௌண்ட், நான் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன். இவ்வளவும் கொடுத்து நான் ஒரு படம் பண்றேன்னு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த மனிதர் என்ன நல்ல மனிதராக இருப்பாரு பாருங்க. எப்பவும் சிரிச்ச முகம் தான் சார். உட்காருங்க சார். எப்பவும் சிரிச்ச முகம். அவர் ஆஃபீஸ்க்கு வருவார், எப்பவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா எப்போ அன்பு எங்கே இருக்குதோ அந்த அன்பு கிட்ட எல்லாமே ஐக்கியமாயிடுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாரும் இங்கே பேசணும். அத்தனை பேரும் நான் தனியாகவும் கேட்டேன், எல்லாம் உங்களை பற்றி பெருசாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்பவும் நல்லா வரணுங்கிறக்க மனமால வேண்டி வாழ்த்தி நான் விடைபெறுவதற்கு முன்னாடி எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான், அம்மாவும் அப்பாவையும் மதிங்க. தாய் தந்தையை மதிக்கிறவங்க அத்தனை பேரும் ஜெயிப்பாங்க. தாயை மதிக்காத ஒருத்தன் கூட ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அதனால் அந்த தாயை மதிங்க, தந்தையை மதிங்க, குருவை மதிங்க. காலையை அதை மதிக்க வேண்டாம். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் குரு முன்னாடி உட்கார்ந்த கூட இல்லை சார். என் வாத்தியார்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணேன். அவர்கிட்ட நான் உட்கார்ந்தது கூட கடைசி வரைக்கும் அவர்கிட்ட உட்கார்ந்ததில்லை. அவர் எவ்வளோ சொல்லுவார் உட்கார சொல்லி, நான் உட்கார மாட்டேன். அதனால தான் நான் வளர்ந்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால மாதா பிதா குருவை நினைச்ச அத்தனை பேரும் ஜெயிப்பீங்க. ஒரு வயசு பெரியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நான் என் ஸ்டூடெண்ட் கூட வாங்க தம்பின்னு தான் சொல்லுவேன். வாடான்னு என் வாயில வரவே வராது. என் எதிரியை தான் சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எதிரிகிட்ட சொல்லி தான் ஆகணும். இல்லை வாங்கன்னா அவர் பெரிய மிதாயிரம் இருக்காங்க அப்படி சொல்லுவேன். அதனால அத்தனை மதிக்கணும். உலகத்திலேயே இந்தியனா பிறந்திருக்கு, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது நம்ம தமிழ்நாட்டில் தமிழனா பிறந்திருக்கோம். இந்த தமிழன் தான் உலகத்துல உயர்ந்தவன். இந்த தமிழன் தான் சித்தர்களை கண்டுபிடிச்சவன். உலகத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன விஞ்ஞானத்துக்கு முன்னாடி விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்ச ஒரே இனம் நம்ம தமிழ் இனம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். இந்த படத்தில் நான் ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருக்கேன், கருடா சாங்கு. ஆக்சுவலி அந்த சாங்கு நம்ம பத்மராஜ் சார் பற்றி தான் நிறையா சொல்லணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி 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 இன்னைக்கு வந்து அடி ரஞ்சு பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணாரு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. இவர் வந்து வீட்டில் வந்து நிறையா படம் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு அது மட்டும்தான் என்னோட ப்ரேயராக இருக்கும். அந்த சாங் பண்ணும்போது கார்த்தி வந்து டூப் போடுற பையன் சொல்லும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பையனோட டெடிக்கேஷனு, அவனோட ஆக்டிங் சத்தியமாக அடுத்த இப்போ ஜென்ரேஷன் அடுத்த ஹீரோ, அப்கமிங் ஹீரோ யாருன்னா கண்டிப்பாக அவன் வருவான். ஏன்னா அவன்கிட்ட நிறையா திறமை இருக்குது. பட் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். பட் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கெஸ் பண்ண திரும்பன்னு தெரியல. பட் என் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் செம்ம டெடிக்கேஷன், நல்ல பையன். அவனை ரசித்து ஒரு ஷார்ட் வைக்கிற அளவுக்கு அவன் டெடிக்கேஷனாக இருந்தான். அப்புறம் 3 சாங் 4 சாங் பண்ணுறதா இருந்தோம். சின்ன பிரச்சனைனால நான் வேறு சாங் ஊருக்கு போயிட்டு அதனால வேறு சாங் கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஒரு சாங்லேயே எனக்கு இந்த சாங்கை கொண்டு போய் ஆக்சுவலி இந்த சாங்கோட ஃபுட்டேஜ் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் இன்னொரு கம்பெனியை நான் காட்டிட்டு இந்த சாங்கை கிளிப்ஸை பார்த்தேன். எனக்கு சிங்கிள் கார்டு கொடுத்தாங்க, ஹிந்தி அண்ட் தமிழ் டபுள் லாங்குவேஜ் சிங்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த சாங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங்கு. சாங் படமும் ரிலீஸ் ஆகணும். அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் சார். அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்த படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணணும். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்.
என் பேர் விவேக் சின்ராசு. மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் சார் கூட நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி போர்ஷன். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சார் காமெடி நேசமணின்னு வருமோ அந்த மாதிரி இதில் ஒரு போர்ஷன் ஒரு 20 மினிட்ஸ் அந்த காமெடி நான் ஸ்டாப்பாக போகும். அதில் ஒரு முக்கிய இதுவாக பண்ணியிருக்கேன். எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். நான் பண்ணதுக்காக சொல்லலை, அந்த போர்ஷன் அந்த மாதிரி அந்த படத்திலே மிகப்பெரிய பலமாக இருக்கும். என்னுடைய இயக்குனர் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஒரு நட்புக்கு இலக்கணமானவர். ரொம்ப நாள் பேசிகிட்டே இருப்போம், சார் இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருந்தாங்க. அதை ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்கோம். அடுத்து தயாரிப்பாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ரொம்ப ஒரு பாசமான தயாரிப்பாளர், வெகுளித்தனமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு என்னென்னா, ஒரு பழைய படத்தில் எப்படி காமெடி ஆர்டிஸ்ட் மொத்த பேரும் நிறைய பேர் ஒரு காமெடி படத்தில் இருப்பாங்க அப்படின்றதுனால இதில் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அது ரொம்ப ஒரு சந்தோஷமா பெருமையாகவும் சொல்லிக்காரு. என் படத்தில் இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், 42 காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்த படத்தில் இப்படி தான் பண்ணுறீங்க. பட் அவருடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்டில் வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. நாங்களும் கொஞ்சம் மீடியம் இதில் தான் இருக்கோம். வர்ற இயக்குநர்கள்லாம் நீங்கள் மீடியாக்கெல்லாம் கொஞ்சம் எங்களை பற்றியெல்லாம் எழுதி கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சீரியல் பக்கம்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். படங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் குறிக்கிறேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி.